இமாச்சல பிரதேசம் என்பது வெறும் பனியும் மலைகளும் கொண்ட இடம் மட்டுமல்ல. இது தேவியின் புனித பூமி, தேவ பூமி. ஹிமாச்சலின் 4 சக்தி பீடங்கள். 1. பஜ்ரேஸ்வரி தேவி, காங்க்ரா. இங்குதான் சதியின் மார்பு விழுந்ததாக நம்பப்படுகிறது. அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. லோவரி அன்று வெண்ணையால் அலங்கரிக்கப்படும் தேவி பிண்டி. நம்பிக்கை இங்கு ஒருபோதும் உருகாது. 2. ஜுவாலாஜி, ஜுவாலாமுகி. இந்த கோவிலில் சிலை கிடையாது, எப்போதும் எரியும் ஜுவாலைகள் மட்டுமே. தேவி நெருப்பின் மூலம் பேசுகிறாள். சக்தியின் அதிசயம். இன்றும் தீ எரிகிறது. 3. சிந்து பூரணி தேவி, ஊனா. உங்கள் கவலைகளை தானே துண்டித்துக் கொண்ட தேவியின் பாதங்களில் சரணடையுங்கள். அவள் உங்களை அகங்காரத்திலிருந்து விடுவிக்கிறாள். 4. நைனா தேவி, பிலாஸ்பூர். சதியின் கண்கள் விழுந்த இடம். மேகங்களில் பயணிக்கும் கேபிள் காரில் ஏறி தேவியின் அருளை பெறுங்கள். பர்வத காட்சிகள் மற்றும் தெய்வீக தரிசனம். இது ஆன்மீக யாத்திரை. மற்ற அழகான தேவி கோவில்கள். தாரா தேவி, சிம்லா அறிவின் தேவி. பஹாரிகலே மற்றும் ஹிமாலயத்தின் அமைதி. லூனி தேவி, சோலன். நரசிம்மரை அமைதிப்படுத்திய சக்தி. 7 தெய்வீக சகோதரிகளில் ஒருவர். காளி பாரி, சிம்லா. ஷிம்லா என்ற பெயரை தோற்றுவித்த தெய்வம். அமைதியான சக்தி வாய்ந்த காளி. சிந்தி மாதா, சிண்டி. முழுக்க மரத்தில் செதுக்கிய கோவில். விடியற் காலையில் மட்டுமே திறப்பு. காமக்ஷா கோயில், கர்ச்சோக். சத்தியயுகம் முதல் வழிபடப்படும் கோவில் பரசுராமரும் வந்ததாக கூறப்படுகிறது. ஹனோகி மாதா, குலு நெடுஞ்சாலை. குன்றின் மேல் அமைந்த கோவில் பயணிகளுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழங்குகிறது. சரஸ்வதி கோவில், ஹனோகி ரூப்வே. பியாஸ் ஆற்றின் அக்கறை. கானத்தின் கடவுள் தேவியான சரஸ்வதி அம்மன் கோவில். தனித்துவமான தேவி தலங்கள். வைஷ்ணோ தேவி கோவில், குல்லு. புகழ்பெற்ற குகே கோவில். ஆன்மீக சேவைக்கு ஒரு மையம். திரிபுரசுந்தரி, நாகர், சிலந்தி வலை போல உருவாக்கப்பட்ட கோவில். அழகு மற்றும் சக்தியின் வடிவம். ஹடிம்பா தேவி, மணாலி. வன தெய்வம், பீமனின் மனைவி. தனித்துவமான கோயில். சாமுண்டா தேவி, காங்க்ரா. சண்ட மற்றும் முண்டனை அழித்த சக்தி. மிதக்கும் சிவலிங்கம் மற்றும் வேத பாடசாலை அமைந்துள்ள கோவில். பகலாமுகி, பாங்கண்டி. சித்தப்பீடம். அனைத்தும் மஞ்சள் நிறம். ஆடே, நைவேத்தியம், அலங்காரம். பயம் மற்றும் அகந்தையை அழிக்கக்கூடிய சக்தி. இந்த கோவில்கள் வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, இவை உயிருடன் இருக்கும் சக்தி மையங்கள். இமாச்சல் அழகை காண வாருங்கள். ஆசீர்வாதத்துடன் வீடு திரும்புங்கள். நிலையான தீயிலிருந்து குறுகிய காட்டுச் சப்தங்கள் வரை இந்த யாத்திரையை உங்கள் ஆன்மா என்றும் நினைவில் வைத்திருக்கும். முழுமையான கோவில் விவரங்கள், பயண குறிப்புகள் மற்றும் வரைபடங்கள் க்ஷேத்ரத்னம் வலைப்பதிவில். விளக்கத்தில் இணைப்பு உள்ளது.